வணக்கம் பவித்ரா. அதாவது வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக நினைவு பேரணி உப்பள்ளும் நிகழ்ச்சி தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் உப்பு மீது விதித்த வரியை எதிர்த்து மகாத்மா காந்தி 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் குஜராத் மாநிலம் தண்டியில் யாத்திரை நடக்கிறார். அதே போல கடந்த திருச்சியில், அதாவது ராஜாஜி தலைமையில் திருச்சியில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வரை யாத்திரையை சென்று உப்பு அள்ளும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள தியாகிகள் நினைவு பங்களா முன்னிருந்து 94வது ஆண்டு உப்பு சத்தியாகிரக யாத்திரை தொடங்கியது. தலைவர் சக்தி செல்வன் தலைமையில் புறப்பட்ட இந்த பேரணியானது கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, அஞ்சை, பாபநாசம், ஆலங்குடி, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, தகட்டூர், ஆயக்காரபுரம், கருப்பம்பலம் வழியாக வேதாரண்யம் வந்தடைந்தது. பின்பு யாத்திரை குழுவினர் வேதாரண்யம் வடக்கு வீதியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டணத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருந்தன. தொடர்ந்து தற்போது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் திருப்பு முனையாக இருந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக 94வது ஆண்டு நினைவு பேரணியானது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டடத்திலிருந்து தொடங்கியது. இதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு, மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி வி ராஜேந்திரன், சுதந்திர போராட்ட தியாகு சர்தார் பேரன் வேதரத்தினம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் தேசப்பற்று பாடல்களை பாடியவராகவும் சுதந்திர போராட்ட வரலாற்றை நினைவு கூறும் வகையில் வீர முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள அகஸ்தியன் பள்ளிக்கு சென்று அங்கு உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூமியில் உப்பு அள்ளு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது.